பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி இன்றைய வேத படிப்பினைக்கு நான் வரவேற்கிறேன். நம்முடைய தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய செய்தி ஒரு முக்கியமான, நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல நம்ம எப்பொழுதுமே தேர்ச்சி பெற்றவர்களா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது வந்துட்டு வேதாகமத்தின்படி, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது படி நாம மற்றொருவர் நியாயம் தீர்ப்பு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கேன் வி ஜட்ஜ் அதர்ஸ் ஆர் நாட். ஏன்னா 2 விதமான வசனங்கள் வேதாகமத்துல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்றதுன்றது, ஒருத்தரை வந்துட்டு நியாயம் தீர்ப்பு செய்யறதுன்றது நம்ம புத்தி சொல்றதுக்கு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா இருக்கு. புத்தி சொல்றது நம்ம ஒரு தேற்றி ஒரு விசாரித்து நம்ம அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் ஏவப்படும்படியாக நம்ம வந்துட்டு ஒருத்தரை நம்ம ஏவி நம்ம பேசுறது ஒரு புத்தி சொல்ற விஷயமா இருக்கு. ஆனா நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஜட்ஜ் பண்றோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ன்றது தேவனுடைய பிள்ளைகளா, எஸ்பெஷலி நம்ம சீஷர்களா இருக்கிற நமக்கு அதை செய்யறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வேதத்திலிருந்து நாம ஆராய்ந்து பார்க்க போறோம். அப்போ இன்னைக்கு நாம ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ள தேவனால நம்ம கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இது நாம தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவனே வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் சபையில சேர்த்து கொண்டு வரார். அவர் தான் வந்துட்டு சத்தியங்களை அனுதினமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம அதிகமா வந்துட்டு தவறா புரிந்து கொண்டுட்டு இருக்கிற விஷயம், இல்ல வந்துட்டு அறியாமல் இருக்கிற ஒரு விஷயமா இந்த நியாய தீர்ப்பு செய்யறது, இல்லைன்னா தீர்ப்பு செய்வதுன்னு இந்த இந்த விஷயம் இருக்கு. அப்போ இத நம்ம பண்ணலாமா கூடாதான்றத தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி, நமக்கு இயல்பாவே பிறரை வந்துட்டு நியாயம் தீர்க்கிறதுன்றது வந்துட்டு ஒரு இயல்பான ஒரு விஷயமாவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றத நம்ம உணர்ந்தவங்களா நம்ம இருக்கணும். நம்மள அறிந்தோ அறியாமலோ நம்ம ஒருத்தரை பார்க்கும்பொழுது, ஒருத்தர் பேசுறத கேட்கும் பொழுது, அவங்களோட கிரியைகளை நம்ம பார்க்கும் பொழுது, அவங்கள நமக்கு அறியாமலே நம்ம மனசுல அவங்கள ஒரு மதிப்பிடுறத நம்ம செய்ய ஆரம்பிச்சுருவோம். அவங்களுக்கான விஷயங்கள பார்த்து நமக்கு என்னென்ன எவ்வளோ தெரியுதோ, அந்த அளவுக்கு நம்ம அவங்கள வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனதுல நம்மள அறியாமலே ஒரு தீர்ப்பு நம்ம சொல்லிக்கிட்டே வரவங்களா தான் நம்ம இருக்கிறோம். ஸோ வேதாகமும் இத பற்றி நிறைய எச்சரிப்ப நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள நாம இன்னைக்கு சில வசனங்கள எடுத்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அப்ப அந்த எச்சரிக்கை ஏன் இருக்குதுன்னா, இது செய்யறதுல சரியான விதத்திலயோ, இல்ல வந்துட்டு இது வந்துட்டு ஒரு தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வகையிலயோ நம்ம இத செய்யும் பொழுது, நாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட விசுவாச வாழ்க்கையில் தேவனால் அழைத்துக் கொள்ளப்பட்ட நாமே வீழ்ந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற தோட்டு தான் இத்தனை வசனங்கள் நமக்கு எச்சரிக்கையா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ சில சமயம் நாம தேவன் தீர்க்க தரிசன முறையில தீர்க்க தரிசனமா சில பேருக்கு சில விஷயங்கள சொல்லிக் கொடுத்து, மற்றவர்களுடைய பாவத்தை வெளிப்படுத்துறதுக்கோ, அவங்கள அத பாயிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கோ கொடுக்கிற விஷயங்கள் வேதாகமத்துல இருக்கு. அதனால வந்துட்டு அத செய்யலாம் அப்படின்ற மாரியான எண்ணங்கள் நமக்கு வரலாம். ஆனா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நாம தவறான முறையில தான் பிறரை வந்துட்டு நியாயம் தீர்ப்போம். அதுதான் நம்மளுடைய மனிதர்களுடைய வழக்கமாவே இருக்கு. அப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள வச்சு தான் நாம ஒருத்தர நியாயம் தீர்க்கிறோம். அவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்ற அந்த பேச்சுக்கள்லாம் நமக்கு இடம் கொடுக்குறோம். இன்னொரு பக்கம் வேதாகமம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, மன்னிக்கிறதுக்கும், நம்மளுடைய விரோதிகள, எதிரிகள கூட மன்னிக்கிறதுக்கும் நமக்கான மனம் நமக்கு இருக்கணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஆணித்தனமா நமக்கு நம்மளோட வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். அப்போ மன்னிப்ப அதிகமா இன்சிஸ்ட் பண்ற ஒரு வேதம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது, நம்ம எப்படி இன்னொருத்தர நியாயம் தீர்க்கிறதுக்கு அந்த வேதம் நம்மள அலோவ் பண்ணும்? அப்படின்ற கேள்விகளும் நமக்கு எழும்பும். அப்போ மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம வாசிக்க கேட்கலாம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஆமென். ஆமென். ஸோ இந்த வசனம் வந்துட்டு நம்மளுடைய இன்னைக்கான பைபிள் ஸ்டடிக்கு ஒரு அடிப்படை வசனம். இது வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோனா இருக்கு. அப்ப நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு அப்படின்னு தான் இந்த வசனம் ஆரம்பிக்குது. இல்லைங்களா? நாம குற்றவாளிகளா ஆகக்கூடாதுன்னா, மற்றவர்களை குற்றவாளிகளா நம்ம தீர்க்கக்கூடாதுன்னு வசனம் ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பிறரை குற்றம் சொல்லி, நம்மளையே புறக்கணித்து விடும்படியாக நம்ம வந்துட்டு நம்ம அந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்திருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இந்த வசனம் சொல்லுது. அப்போ
இது ஒரு பக்கம் நமக்கு இருக்கு. இது வேதத்திலிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இன்னொரு பக்கம் வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஆமேன். ஆமீன். இது வந்துட்டு இதுக்கு நேர் மாறான ஒரு விஷயத்த சொல்ற மாரி இருக்கு. படிக்கும்பொழுது, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2வது போர்ஷன் வந்துட்டு நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்னு சொல்லியிருக்கு. ஒரு பக்கம் தீர்ப்பா நீங்க வந்துட்டு குற்றவாளி ஆகாதபடிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு பக்கம் தீர்ப்பு செய்யுங்கள்னு சொல்லியும் இருக்கு. இதுவும் வந்துட்டு ஒரு கார்னர் ஸ்டோனா இருக்கு இந்த வசனமும். அப்போ எப்படி செய்யணும்னு வேதம் சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்யறத பார்க்கிறோம் இந்த வசனத்துல. நம்ம யாரையுமே குற்றமா தீர்க்கக்கூடாதுன்றதையும் பார்க்கிறோம். ஸோ இது 2லயுமே நமக்கு வந்துட்டு சில வஞ்சனைகள் இருக்கு. அப்போ தீர்ப்பு செய்யணும்னு எடுத்துக்கிட்டவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு வகையில அவங்களுக்கு தெரிந்த வகையில தீர்ப்புகள் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சுருவாங்க எல்லாரையும். இன்னொரு பக்கம் நம்ம எதையுமே தீர்ப்பு செய்யக்கூடாதுப்பா. நாம வந்துட்டு குற்றவாளிகள் ஆகாதபடிக்கு, நாம யாரையும் தீர்ப்பு சொல்லவே வேண்டாம். அப்படின்ற ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அது சரியா? இதுல நம்ம எந்த கட்டத்துல நம்ம எப்படி செயல்படணும்? எங்க நிக்கணும்? அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். உண்மை என்னன்னா, வேதாகமம் நமக்கு காட்டுது. சில விஷயங்கள்ல, சில நியாயங்கள் நமக்கு நியாய தீர்ப்புகள் தடை செய்யப்பட்டவையா இருக்குது. சில நியாய தீர்ப்புகள் நமக்கு கட்டாயமாவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது 2யும் புரிந்து கொள்றவங்களா நம்ம இருக்கும்பொழுது மட்டும் தான், சரியான விதத்துல இந்த நியாய தீர்ப்பை நம்ம செய்யறது, மத்தவங்கள தீர்க்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். நியாய தீர்ப்பு செய்வது என்பது எப்பொழுதுமே வந்துட்டு ஒருத்தர ஒரு தீர்ப்புக்கு உட்படுத்தி அவங்க வந்துட்டு இதுக்கு மேல அவங்க சரி வரமாட்டாங்க அப்படி இப்படின்ற பேசுற அந்த பேச்சுக்களை போல இல்லாம, அது வந்துட்டு ஒரு சரியான ஒரு ஆய்வா இருக்கணும் ஒருத்தரை பத்தி. அவங்கள திருத்தும் விதமா இருக்கணும். அதுல உண்மை இருக்கணும். வேத வசனத்தை கொண்டு அதை செய்யும்பொழுது தான் நம்ம திருத்துற வண்ணத்துல உண்மை இருக்கும். அப்ப அது அன்புடன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்மளுடைய நியாய தீர்ப்புகள் மற்றவர்கள் சார்பில இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு வசனங்களை கொண்டு பார்க்கலாம். அப்போ நம்ம நியாய தீர்ப்புனா என்னன்னு சொல்லி நம்ம உலக பிரகாரம் பார்த்தோம்னா, இந்த உலகத்துல ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு. அதுல வந்துட்டு நல்லது கெட்டத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அங்க ஒரு நியாயாதிபதி, நீதிபதி இருக்கிறாரு. அவரு தான் வந்துட்டு முடிவுகளை எடுக்கிறாரு. யார் சரி, யார் தவறுன்றத அவங்களுடைய வாதங்கள வைத்துட்டு ஒரு முடிவு சொல்றது இருக்காது. இது நமக்கு பரிச்சயமான ஒரு விஷயம் தான். அப்போ வந்துட்டு சட்டங்கள் இருக்கு. சட்டத்த மீறுறவங்களுக்கான தண்டனை, சட்டத்த மீறினாங்களா இல்லையான்னு நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு மனித கோர்ட்டுகள் இங்க இன்னைக்கு இருக்கு. நம்ம பார்த்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குதுன்னா, இந்த மனிதர்களால செய்யப்பட்ட இந்த நீதிபதிகள் கிட்டயோ, இல்ல இந்த மாரி கோர்ட் கிட்டயோ நம்ம போகக்கூடாது. நாமளே வந்துட்டு சகோதரர்களுக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம தீர்த்துக் கொள்ள வேண்டிய இருக்கணும். வேதத்தின் பிரகாரம் தீர்த்துக் கொள்ள வேண்டியணும்னு சொல்லி நமக்கு இருக்கு. அப்போ ஏன் அப்படி நம்ம வந்துட்டு ஒரு நியாயம், நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு நமக்கு இன்னைக்கு ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் இருந்தும் அதுக்கு போகக்கூடாதுன்னு நமக்கு பைபிள் சொல்லுது. ஏன்னா, இந்த உலகத்துல 2 விதமான நியாய தீர்ப்புகள் உண்டு. ஒண்ணு தவறான நியாய தீர்ப்பு. அது வந்துட்டு நம்ம இன்னொரு வகையில அதுக்கு பேர் சொல்லணும்னா, மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயங்கள். அப்ப இந்த உலகத்துல இருக்க ஜுடிஷியல் சிஸ்டம்ஸ் எல்லாமே மாம்சத்தின்படியா தான் இருக்கு. அப்ப அத பத்தி பார்த்தீங்கன்னா, அது தண்டிக்கிறதுக்காக மட்டுமே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ கொண்டதா இருக்கும். மாயக்காரராக அதாவது ஹிப்போக்ரிட்டிக்கலா வந்துட்டு சில சட்டதிட்டங்கள் இருக்கு. அது வந்துட்டு சுயநீதியினால மனுஷன் அவனுடைய சொந்த இயல்புகளின்படி, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸின் படி அந்த லாவ வந்துட்டு அவன் சட்டங்கள வந்துட்டு நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறான். அந்த சட்டங்கள வந்துட்டு ஆட் பண்ணிட்டே இருக்கிறான். அத வந்துட்டு நியாயத்தீர்க்கிறான். அப்ப இது நியாயமா நடக்குமா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியாயத்துக்கு இங்க ரொம்ப ஒரு பெரிய இடமே இல்ல. ஏன்னா மாம்சத்தின்படி நியாய தீர்ப்புகள் இன்னைக்கு கோர்ட் கேஸ்ன்னு நம்ம போகும்பொழுது, அங்க நியாயம் சரியா கடக்காது. ஏன்னா, அது மாம்சத்தின்படி செய்யப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அங்க ஒரு பவர்ஃபுல்லான பெர்சனுக்கு எதிரா நீங்க வந்துட்டு ஒரு ஒரு நியாயம் கேட்டு போனீங்கன்னா, முக்காவாசி நேரம் அந்த பவர்ஃபுல்லான பெர்சனுக்கு தான் நியாயம் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, மாம்சத்தின்படி தான் இந்த உலகம் அதுல இருக்கிற நியாய தீர்ப்புகளும் இயங்கிக் கொண்டு இருக்கு. இன்னொரு வேதம் சொல்லிக் கொடுக்கிற நியாய தீர்ப்பு நீதியின்படி, அதுவும் தேவனுடைய நீதியின்படி அ அமைந்துபட்டதா இருக்கு. அப்போ அதுக்கு வந்துட்டு அது ஆவியின்படி நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. அது உண்மையை ஆராய்ந்து ஒரு அன்போடையும், ஒரு தேவனுடைய வார்த்தையின்படி ஒருத்தர வழி நடத்துறதுக்கும், திருத்துறதுக்கும் வந்துட்டு உதவக்கூடிய விஷயமா அது இருக்கு. இது 2 ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா தான் இருக்கு. எப்படி மாம்சமும், ஆவியும்
வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இழுத்து கொண்டு இருக்கோ, ஸோ நியாய தீர்ப்புமே இது 2க்கும் நடுப்புற இருந்து 2 ஒன்றுக்கு ஒன்று விரோதமா தான் இருக்கு. ஸோ நம்ம மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்கிறதுனா, இந்த ஒரு 2 பேருக்கு தரப்பினருக்கு பிரச்சனை, நம்ம கோர்ட் கேஸ்ன்னு போறோம்ன்றத அந்த மட்டும் யோசிக்காம, நார்மலா நம்ம லெவல்ல நாம ஒருத்தர பத்தி முழுமையா தெரிந்து கொள்ளாம, ஆராயாமலே வந்துட்டு நமக்கு தெரிந்த விஷயங்கள வைத்து ஒருத்தர வந்துட்டு இப்படிதான் அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள அவங்கள அடைக்க நம்ம முயற்சி செய்யும் பொழுதுமே, அதுவுமே ஒரு வகையில அவங்கள நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்ப இதுக்கு உதாரணமா நம்ம வேதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, தவறான தீர்ப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ யோபுவின் நண்பர்கள பத்தி நமக்கு தெரியும். அந்த யோபு 22ஆம் அதிகாரத்தில நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க அநேக குற்றங்கள் யோபு ஆல்ரெடி வந்துட்டு அவருக்கான அந்த ஒரு பெரிய கஷ்டமான ஒரு நிலைமையில அவர் இருக்கிறாரு. வியாதிப்பட்டு இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் இழந்த நிலைமையில இருக்கும்பொழுது வர நண்பர்கள், அவருக்கு சரியான காரணம் என்னவா இருக்கும், இல்லான்னு தெரியாமலே அவர குற்றம் சாட்டுறாங்க. ஒரு பக்கம் தேவன் இதெல்லாம் வந்துட்டு நீ குற்றம் செய்யாம அனுமதித்திருக்க மாட்டார்ன்னு அவங்க சொன்னாலுமே, தேவன வந்துட்டு சரியானதா அவர் தான் செய்வார். அவர் வந்துட்டு தவறான எந்த விஷயத்த செய்ய மாட்டார்ன்னு அவங்க சொல்லியிருந்தாலுமே, இந்த நேரத்துல, இந்த விஷயத்துல யோபுவினோட இந்த நேரத்துல, அவர் வந்து விசுவாச சோதனைக்குள்ள தான் அவர் வந்துட்டு இருக்கிறாருன்றத அறிந்து கொள்ளாதவர்களா இருக்கிற தோட்டு, அவங்கள மேல அவர் தான் தப்பு செய்திருப்பாருன்றத அவங்க வந்து நினைத்து அவங்கள குற்றம் சாட்டுறதா பார்க்கணும். இது வந்துட்டு ஒரு தவறான தீர்ப்பா அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா, தேவன் அவங்க கிட்ட கடைசியா பேசும்பொழுது, இந்த 3 நண்பர்களையும் சொல்லுவாங்க. நீங்க சரியான முறையில நீங்க வந்துட்டு நியாயம் தீர்க்கல அப்படின்றத சொல்றத நம்ம அந்த யோபுல நம்ம படிச்சு பார்க்க முடியும். அதே மாரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள் ரொம்ப எப்பொழுதுமே வந்துட்டு இந்த மாரி தவறான தீர்ப்புகள நெறைய இடத்துல அவங்க செய்றத நம்ம பார்ப்போம். அவங்க வந்துட்டு தங்கள உயர்த்துகிறவர்களாகவும், பாவிகள வந்துட்டு அவங்களுடைய கண்களுக்கு யாரு பாவிகளா தெரியிறாங்களோ, அவங்கள தாழ்த்திக்கிட்டே வரவங்களாகவும், அவங்கள வந்துட்டு மதிக்காதவங்களாகவும், அவங்கள நியாயம் தீர்த்துக் கொண்டே இருக்கிறவர்களாகவும் வந்துட்டு பரிசேயர்கள் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, தவறான தீர்ப்புக்கு உதாரணமா இருக்கிறாங்க. அதுவே சரியான தீர்ப்புகளுக்கு அநேகம் இருக்கு. வேதமே நமக்கு அத காமிச்சு குடுக்குது. 1, 2 எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்துட்டு, நாதான் வந்துட்டு தாவீதின் காலத்துல அவர் வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. அப்ப தாவீது வந்துட்டு ஒரு பாவத்துல அகப்பட்டு கொண்டிருக்கும்போது, அந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல தாவீதின் பாவத்தை சுட்டிக்காட்டுற விதமாக அவர் வந்துட்டு அந்த ஒரு உதாரணத்த எடுத்து சொல்லி, தாவீதுக்கு புரிய வைக்கிறதா இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல அவரு தாவீத வந்துட்டு நியாயம் தீர்த்து குற்றப்படுத்துறத காட்டிலும், அந்த பாவத்த சுட்டி காமிக்கிறாரு. மீதி விஷயங்கள தாவீதே மனம் வருத்தப்பட்டு, தேவனோட போய் சென்று அவர் மன்னிப்பு கேட்டு அவர் வந்துட்டு மனம் திருந்துறார்ன்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நாதான் வந்துட்டு அவர வந்துட்டு நியாயம் தீர்த்தது வந்துட்டு, அவர பாவத்த சுட்டிக்காட்டுற விதமா இருந்துச்சு. அவர் தேற்றுவது மூலமா இருந்தது. அதேபோல 2வது உதாரணம் பார்த்தீங்கன்னா, பவுல் பேதுருவ வந்துட்டு ஒரு இடத்துல எதிர்த்து நிக்கிறார் இல்லையா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்துட்டு பேதுருவே வந்துட்டு அவர் வந்துட்டு சரியான ஒரு விஷயத்துக்காக அவர நிற்கும்படி அவர உந்துதல் செய்யும் விதமா அது வந்துட்டு அவர் செய்றாரு. அது வந்துட்டு பவுல் பேதுருவ வந்துட்டு எதிர்த்து நிற்கிறதுன்றது வந்துட்டு, தனிப்பட்ட முறையில பேதுருவ எதிர்த்து நிக்கிறது இல்ல. அவர சத்தியத்துக்குள்ள நிற்க வைக்கிறதற்கும், சரியான விஷயத்த உணர்த்துவதன் விதமாக வந்துட்டு அவர்கிட்ட பேசுறாரு. ஸோ இது 2மே வந்துட்டு சரியான தீர்ப்புகளுக்கான உதாரணமா இருக்கு. அப்போ ஒரு சபையின் பரிசுத்தத்துக்காகவும், உண்மைக்காகவும் தீர்ப்புகள் வந்துட்டு உதாரணங்களா இருக்குது. அப்போ நம்மளுடைய நார்மல் வாழ்க்கையில நம்ம பார்க்கணும்னா, சரியான நியாய தீர்ப்புனா வந்துட்டு, யார நம்ம வந்துட்டு அ திருத்தணும்னு நெனைக்கிறோமோ, அவங்களுடைய நலன் கருதி சொல்ற விஷயங்கள் எல்லாமே சரியான நியாய தீர்ப்பா எடுத்துக்கலாம். ஆனா வந்துட்டு, அவங்கள கேலி செய்ற விதமாவோ, இல்ல அவங்கள வருத்தப்படுற விதமாவோ, இல்ல அவங்கள தண்டிக்கிற விதமா மட்டுமே நம்ம ஒரு நியாய தீர்ப்பு செய்றோம்னா, அது தவறான நியாய தீர்ப்பு. இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு மாணவர்கள் இருக்காங்க, ஆசிரியர் இருக்காரு. ஆசிரியர் வந்துட்டு மாணவர்களுடைய குற்றத்த சுட்டி காமிக்கும் பொழுது, அது வந்துட்டு அவங்கள திருத்தும் விதமாக அவர் வந்துட்டு அந்த நியாய தீர்ப்பு அவரு செய்றாரு. அது சரியான ஒரு நியாய தீர்ப்புக்கான உதாரணமா இருக்கு. அதுவே கூட படிக்கிற சக மாணவர்கள், மாணவிகள் அந்த ஒரு மாணவன, தவறு செய்தவன, அவங்க வந்துட்டு அந்த நியாய தீர்ப்பு செய்யும்போது, அவன கேலி செய்ற விதமாவோ, இல்ல வந்துட்டு கஷ்டப்படுத்துற விதமாவோ, இல்ல குற்றப்படுத்துற விதமாவோ செய்யும்பொழுது, அது தவறான நியாய தீர்ப்பா இருக்கு. ஸோ, அப்ப இந்த உதாரணத்திலே பார்த்தீங்கன்னா, சரியான நியாய தீர்ப்பு செய்றதற்கு வந்துட்டு எல்லாத்தையும் தெரிந்த ஒருவர் தேவ. அப்போ அறிந்தும், தெரிந்தும் இல்லாம, அந்த இயல்பு இல்லாம இருக்கிறவங்க சரியான நியாய தீர்ப்ப செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ, நம்ம இப்ப ஒரு நியாய தீர்ப்புனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதற்கான உதாரணங்கள நம்ம வேதத்திலேருந்து பார்த்தோம். அப்போ
இதுல இருக்கிற 2வது டாபிக்கு நம்ம போறோம். வேதாகமம் தடை செய்யும் நியாயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ வேதம் நம்ம முன்னாடி பார்த்தது போல, அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொன்னது போல, நாம யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படிப்பட்ட நியாயங்கள் நம்ம தீர்க்கக்கூடாதுன்ற அநேக அந்த வசனங்கள நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஸோ முதலாவதா, நாம நியாய தீர்ப்பு ஒரு போலித்தனமான ஒரு நியாய தீர்ப்பு நம்ம செய்யக்கூடாது. அதாவது ஒரு மாயக்காரன போல. இங்கிலீஷ்ல வந்துட்டு இதுக்கு பேரு ஹிப்போக்ரிட்டிக்கல் ஜட்ஜ்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிறரின் குற்றத்த நாம வந்துட்டு பெருசாக்கி, நம்மளுடைய குற்றத்த நம்ம பார்க்காமலோ, இல்ல வந்துட்டு அறியாமலோ நம்ம இருக்கும் பட்சத்துல, அத ஹிப்போக்ரிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாமளே அந்த தவற செய்து கொண்டு இருக்கிறவர்களா இருந்தும் கூட, அத நம்ம வந்துட்டு உணர்ந்து பார்க்காதவர்களா இருந்து, மத்தவங்கள நம்ம குற்றம் சாட்டும் பொழுது, அது ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கல் ஜட்ஜ்மென்ட். அதாவது ஒரு மாயக்காரர்களே. அதனால தான் தேவன் வந்துட்டு மாயக்காரரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பரிசேயர்கள சொல்லி நம்ம சொல்றத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம், வசனம் 3லிருந்து 5 வரை. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துருவை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துருவை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆமென். அப்ப தேவன் இந்த இடத்துல உன் கண்ணிலேயே ஒரு பிரச்சனை இருக்கு, நீ மற்ற சகோதரன் கண்ணில் இருக்கிற பிரச்சனை நீ எப்படி பார்ப்ப அப்படின்னு 2 பிரச்சனையையும் ஈக்குவலாவே அவர் சொல்லல. ஒரு பக்கம் வந்துட்டு உன் கண்ணில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா உத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய பில்லர் மாதிரி, ஒரு பெரிய உத்திரத்தை போல. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை உனக்கு இருக்கு அப்படின்றதையும், உன் சகோதரன் கண்ணில் இருக்கிறது துரும்பு அப்படின்னு சொல்லிட்டு 2யுமே ஒரு ஈக்குவலான பிரச்சனையாவே அவர் காமிக்கல. அப்போ பெரிய பிரச்சனை உனக்குள்ள இருக்கும்பொழுது, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ பார்க்கிறது என்ன? அவன்ட்ட போய் நீ அப்படி இருக்குது, நான் அத எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நியாயம் தீர்க்கிறதுக்கு எப்படி நீ போக முடியும்? அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். நீ எப்படி அப்படி சொல்வது எப்படி? அப்படின்னு சொல்லி இந்த மாரி 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்ப மாயக்காரனே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. அதுதான் வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு ஹிப்போக்ரிட் அப்படின்னு சொல்றோம். அதாவது நீயே அந்த தவற செய்துக்கிட்டு, இல்ல அத விட ஒரு பெரிய தவற நீ வைத்துக்கிட்டு, அத உணராமல் இருக்கிறவனா இருக்கிற நீ, மத்தவங்க கண்ணுல இருக்கிற அந்த சின்ன அந்த பிரச்சனைய, இல்ல துரும்ப நீ எப்படி எடுத்து போட வகை பார்ப்பாய்? அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. அப்போ உத்திரமே வந்துட்டு ஒருத்தரோட கண்ல இருக்கும்பொழுது, அவங்களால எதையுமே பார்க்க முடியாது. ஏன்னா, அது அவ்வளோ பெரிய ஒரு பில்லர் இல்லைங்களா? அந்த பில்லரையே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு ஒரு சைடுல இருக்கிறவங்களுக்கு கண்ணே தெரியும். அப்போ உனக்கு கண்ணு தெரியும்போது தான் நீ மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு தேவன் வந்துட்டு சுட்டி காமிக்கிறாரு. ஸோ அந்த மாரி தான் குற்றத்த உணராம, நம்ம அத ஆராய்ந்து பார்க்காம, மத்தவங்களுக்கு போய் நான் ஹெல்ப் பண்றேன், மத்தவங்கள வந்துட்டு நான் நியாயம் தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு போகிறவங்கள மாயக்காரனே அப்படின்னு சொல்லி தேவன் இந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். அப்போ இது வந்துட்டு இந்த மாரியான ஒரு நியாயம் தீர்க்குதல வந்துட்டு வேதாகமம் நமக்கு தடையா சொல்லுது. இது தடை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. 2வதா நம்ம மத்தவங்கள நியாயம் செய்யற தோட்டு, இந்த மாரியான விஷயத்துல நியாயம் செய்யற தோட்டு, நாமளே நமக்கு தண்டனைய தேடிக் கொள்கிற பிள்ளைகளா நாம மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 3 வரை. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? ஆமென். ஆமென். ஸோ முதல் வசனமே பார்த்தீங்கன்னா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு போக்கு சொல்றதுக்கு இடமே இல்ல. ஏன்னா, நீங்களே உங்களுக்கான தண்டனைய தேடிக்கிட்டீங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, அவைகளை நீயே செய்கிறபடியினால் அப்படின்ற முதல் வசனமும், அதே விஷயத்த 3ஆம் வசனமும் நமக்கு சொல்லுது. நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உனக்கு என்னன்னா, உன்னைத்தானே நீ குற்றவாளியாய் தீர்க்கிறாய். ஏன்னா, நீ என்ன வந்துட்டு தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும், இல்ல எப்படிப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு வரும் அப்படின்னு நீ சொல்றியோ, அதே பிரச்சனை உனக்கே வரும் அப்படின்ற மாரி சொல்றாரு தேவன். அத நீங்களே உங்களுக்கு வந்துட்டு அ குற்றவாளியா நீங்க தீர்த்துக் கொள்றீங்க அப்படின்ற வசனத்த சொல்றாரு. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் அவங்க குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளே அவங்க செய்றவங்களா இருக்கிறாங்க. அப்ப நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம படிக்கும்பொழுது, ஓகே, நம்ம யாரையுமே நியாயம் தீர்ப்பு செய்யக்கூடாது
அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியும். ஏன்னா, யாருக்கு இது முக்கியமா பயன்படும்னா, அந்த பிரச்சனைய, அந்த தப்ப நாமளே செய்துக்கிட்டு, மத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு உபதேசமா மட்டுமோ, இல்ல மத்தவங்க வந்துட்டு அத செய்யும்போது அவங்கள கடிந்து கொள்ளுதல் பண்றோம்னா, அப்போ அவங்களுக்கு அவங்களே வந்துட்டு நியாய தீர்ப்புக்கு நாளுல அவங்கள குற்றவாளிகள அவங்களே தீர்த்துக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இத தொடர்ந்து 4வது வசனம், 5வது வசனம் இதே இடத்துல நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, 4வது வசனத்துல, "அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுவரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ" அப்படின்னு சொல்லியிருக்கும். 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, "உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே." அப்போ தேவன் ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் உதவி செய்றோன்ற பேர்ல, ஒருத்தர நியாயம் தீர்க்கிறதுக்கு போகும்பொழுது, தேவன் வந்துட்டு முதலாவது இந்த உதவி செய்யறதுக்கு போறவங்களுடைய இருதயத்த தான் அவர் பார்க்கிறார். அவங்களுடைய இருதயத்தின் நிலைமை என்னவா இருக்குன்னு அப்படின்றத பார்க்கிறாரு. ஏன்னா, ஒரு சீஷர் இன்னொரு சீஷருக்கு போயி வந்துட்டு ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டி அவங்கள கடிந்து கொண்டு அவங்கள நியாயம் தீர்க்கிறபோது, அவர்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஏன்னா, அவங்க ஆல்ரெடி தேவன்கிட்ட போயி, அவங்க செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு, அந்த மன்னிப்பை அனுபவித்து, அந்த மன்னிப்பு எதனால கிடைச்சதுன்னா, அவங்க நம்ம எந்த காரியத்த செய்துமே தேவனுடைய கிருபைய பெற்றுக்கொள்றதுக்கான தகுதிய அடையவே முடியாது. அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவனுடைய கிருபை வந்துட்டு தேவன் நமக்கு அளித்த ஒரு பெரிய வரம். அது அவரே வந்துட்டு கிருபையோட நமக்கு அளிக்கிறவர் இருக்கார். ஸோ நமக்கு மன்னிப்ப நாம பெற்றுக்கொண்டு இருக்கிறதே, நாம செய்த பாவத்திற்கான மன்னிப்பே நமக்கு தேவன்கிட்ட இருந்து கிருபையா தான் கிடைச்சிருக்கு. அப்படின்னும் பொழுது, அதே அந்த எண்ணத்தோட, கிருபையோட, தேவன் கிருபை தான் நமக்கு இருக்குதுன்றத எண்ணத்தோட நம்ம இன்னொருத்தர்கிட்ட போகும்பொழுது, அப்போ நாம வந்துட்டு அவங்கள வந்துட்டு குற்றப்படுத்துறபடியாக நாம நியாயம் தீர்ப்போமா? அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப தேவன் அதத்தான் பார்க்க விரும்புறார். நம்ம இன்னொருத்தருக்கு போய் அவங்கள சரி செய்யறதுக்காக நினைச்சு நம்ம போய் ஒருத்தவங்கள நியாயம் தீர்க்கும் பொழுது கூட, தேவன் அப்படி சொல்றவங்களோட இருதயத்தை முதல்ல பார்க்கிறாரு. மன்னிப்ப பெற்றுக்கொண்டோம்ன்ற அந்த எண்ணம் நமக்கு ஓங்கி இருக்கும் பொழுது, நாம இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம பேசும்பொழுது கூட, அத ஒரு தேவனுடைய கிருபையோட தான் நம்ம அவங்க கிட்டயும் பேசுறவங்களா இருப்போம். நாம மனக்கடினத்திற்குள்ள போகாதபடிக்கு, ஓகே, இந்த நியாய தீர்ப்பு செய்யும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 11, 12. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? ஆமேன். ஆமென். ஸோ இந்த வசனம் மற்றவரை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். அவங்களுக்கு முன்னாடியும் சரி, அவங்களுக்கு பின்னாடியும் சரி. முக்காவாசி சமயத்துல நம்ம சில பேருக்கு பின்னாடி பேசுவோம், மற்றவங்ககிட்ட பேசுவோம், மத்த சீடர்கள்கிட்ட நம்ம பேசுவோம். அவங்க இப்படி செய்றாங்க, இப்படி இருக்காங்க, இதெல்லாம் சரியா? இப்படி வந்துட்டு எப்படி இருக்க முடியும்? அப்படின்ற விஷயங்கள பின்னாடி பேசும்பொழுது, அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க போறது இல்ல. அப்போ ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள்னு வந்துட்டு வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன், அதை இன்னொரு சகோதரன்கிட்ட சொன்னாலும் சரி, சகோதரிகிட்ட சொன்னாலும் சரி. அப்போ சகோதரனுக்கு விரோதமாய் பேசி அவங்கள குற்றப்படுத்துறதற்காக அந்த நம்ம வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறோம்னா, நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் நம்ம நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறோம்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நியாய பிரமாணத்தின் படிதான் நம்ம நியாய பிரமாணத்தை நம்ம குற்றப்படுத்துறதா இருந்தா, நாம தான் நியாயாதிபதி அந்த இடத்துல நம்மள வைத்துக் கொள்றோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ 12வது வசனம் சொல்லுது, நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர்னு சொல்லி நமக்கு நினைவு ஊட்டும் வகையில நியாய பிரமாணம் எது நியாயம், எது சரி, எது தவறுன்றத நமக்கு சரியான விதத்துல பார்க்கக்கூடிய வல்லமை மிக்க தேவன் ஒருத்தர் தான் இருக்கார். அவரே அதை சரியாக செய்ய முடியும். அவர் அப்படி இருக்கும் பொழுது, நாம மற்றவரை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார்? அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்ப நாம ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாம இருக்கணும்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. தேவன் நம்மகிட்ட ஒரு எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த வேலையை நம்ம செய்தோம்னா, தேவனுடைய வேலையை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செய்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த வசனம். அப்ப தேவன் உனக்கு எதற்கு?
தேவனை மனதில் வைத்து எப்பொழுதுமே அவருக்கு ஏற்ற வகையில் நடக்கணுன்ற எண்ணம் கொண்டு இருக்கிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் அவங்களுக்கு முன்பாகவோ அவங்களுக்கு பின்பாகவோ பேச மாட்டாங்க அப்படின்னு தெளிவா அந்த வசனம் சொல்லுது. அப்போ இதை செய்யும் பட்சத்துல நாம தேவனை மறந்தவர்களா அவருடைய நியாயப்பிரமாணத்திற்கே நாம நியாயாதிபதிகளா இருக்கிற முயற்சி செய்யறவங்களா நம்ம இருப்போம். அப்போ ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாம இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இதற்கும் வேதாகமத்துல நீங்க எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள் வந்துட்டு அநேக இடத்துல குற்றப்படுத்துவதற்காகவே ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பேசுறவங்களா இருப்பாங்க. இயேசு கிட்ட அவங்க அடிக்கடி வந்து அவங்க கேட்கிற கேள்விகள் தேவனை குற்றப்படுத்துவதற்காகவே கேட்கப்படுகிற கேள்விகளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒருத்தரை வந்து பார்க்கிறதும் ஒருத்தவங்களை பத்தி பேசுறதும் இருக்கிற விஷயங்கள் நாம நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு நம்மளே நம்மளை நியாயாதிபதி ஆக்கி கொள்கிற ஒரு பெரிய ஒரு தவறை செய்கிறவர்களா நம்ம இருப்போம். அப்படி நம்ம செய்யற பட்சத்துல நாம் அதை உடனே வந்துட்டு ஜாக்கிரதையா இருந்ததை விட்டு விடுற ஒரு நடப்புக்குள்ள நம்ம போகணும். ஸோ இது வந்துட்டு நம்ம போலித்தனமா, அதாவது மாயக்காரர்கள் நியாய தீர்ப்பு போல நாம செய்யக்கூடாதுன்னு சொல்லி இது பார்த்தோம். 2வது, மற்றவர்களை தண்டிப்பதற்காகவே அவங்கள வந்துட்டு ஒரு இரக்கமே இல்லாம அவங்கள நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு சில சமயத்துல நம்ம முயற்சி செய்யறவங்களா இருப்போம். அதுவும் நம்ம தெரிந்தும் நம்ம தெரியாமல நம்ம அதை செய்யறவங்களா இருப்போம். அப்படி நம்ம செய்யறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள்ன்ற வசனம் நம்ம வந்துட்டு மத்தேயுவிலே நம்ம வாசிச்சோம். அதே போல மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். என்னுடைய வேலையை நீங்க எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒருவருடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிய முடியாத மனிதர்களால சரியான ஒரு நியாய தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்றது தான் உண்மை. அதனாலதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்க இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துக்குள்ள போகாதீங்கன்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிற நாம இந்த மற்றவர்களை குற்றவாளியா தீர்க்கிற விஷயத்த நம்ம விட்டுடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது வந்துட்டு மற்றவங்களை நம்ம ஆக்கினைக்கு உள்ளாக நம்ம தீர்ப்பு நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு கஷ்டமான விஷயங்களை நம்ம வந்துட்டு இது பண்ணக்கூடாது. அப்போ விடுதலை பண்றவங்களா தான் நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு சுயாதீனத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். தேவன் அதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை விடுவிச்சிருக்கார். நம்ம பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். நம்மளை குற்றவாளிகளா அவர் தீர்க்காம இருந்திருக்கிறார். இதை நம்ம அனுபவித்த பிள்ளைகளா இருந்தா நாமும் மற்றவர்களை குற்றவாளிகளா தீர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அதே போல ஒருவருக்கு ஒருவரை பற்றி முறையிடாதிருங்கள் அப்படின்ற வசனமும் இருக்கு. வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஆமென். ரொம்ப எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் இந்த யாக்கோபுல இருக்கிற இந்த வசனம். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், கம்ப்ளைண்டே பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இன்னொருத்தரை பார்த்து நான் கம்ப்ளைண்டே நம்ம வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லுது. ஏன்னா எல்லாத்தையும் தெரிந்த வகையில தான் நாம வந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நம்ம இல்லை அப்படின்னும் போது நமக்கு ஒருவருக்கு ஒரு விரோதமா எப்படி நம்ம முறையிட முடியும்? அது தேவன்கிட்ட நம்ம பிரேயர்ல போய் முறையிடுறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு மனிதர்கிட்ட போய் நம்ம சொல்றதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லாத வகையில இந்த வசனம் சொல்லுது. ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறாரு. ஏன்னா முடிவு காலத்துல நாம இருக்கிறோம். இந்த இறுதி நியாய தீர்ப்பு நாளுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறோம். அந்த நேரத்துல இந்த நியாய தீர்ப்புகள் தான் நடக்க போகுது. அதை சரியா செய்யக்கூடிய நியாயாதிபதி நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் வந்துட்டு ரொம்ப அருகாமையில நிற்கும் பொழுது இந்த காலகட்டத்துல முக்கியமா ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். அதே போல ரோமர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருப்போமாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு தடைக்கல்லையோ ஒரு இடரலையோ நம்ம உண்டாக்குறதமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம நிதானித்து பார்க்கணும். அப்ப நம்ம ஒருத்தர் குற்றவாளிகள் என்று நம்ம தீர்க்கிறோம்னா அது அவங்க கிட்ட சொல்லும் பொழுது, அது அவங்க கேள்விப்படும் பொழுது, அது ஒரு பெரிய தடைக்கல்லும், ஒரு சபையில இருக்கிறதுக்கு ஒரு இடரலையும் வந்துட்டு செய்யற விதமா அது அமைந்துடக்கூடாது அப்படின்றதால ரொம்ப எச்சரிக்கையா நம்ம இருக்கணும். வாசிக்கலாம். அதே போல ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா,
மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அப்போ நாமும் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். அப்போ இன்னொரு சகோதரனுமே சகோதரியுமே தேவனுடைய ஊழியக்காரர்களா தான் இருக்கான், வேலைக்காரர்களா தான் இருக்கும். அப்ப நம்ம ஒருவர் நியாயம் தீர்க்கிறதுக்கு நாம யாருன்னு தேவன் நம்ம கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானன் யாருன்னா தேவன் தான். அவர் தான் அதுக்கு உத்தரவாதமா இருக்கிறாரு. அவன் நிலைநிறுத்தப்படுவான் அப்படின்னு தேவன் சொல்றாரு. தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார்ன்றதை நம்ம புரிந்துக்கிறோம். அப்ப எந்த காரணத்தை கொண்டும் ஒருவருக்கு விரோதமாய் நாம முறையிடக்கூடாது. ஒருவருக்கு விரோதமா நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. அவரை குற்றவாளியா நம்ம தீர்க்கக்கூடாது. இவங்க ஈவன் சிம்பிளா நம்ம சொல்ற மாதிரி, இவங்க கிட்ட நம்ம நிறைய தடவை சத்தியத்தை சொல்லிட்டோம். அவங்கெல்லாம் எங்க வரப்போறாங்க? அவங்கெல்லாம் எங்க திருந்த போறாங்க? அவங்கெல்லாம் எப்படி மாறப் போறாங்கன்ற வார்த்தைகள் கூட நம்மளோட வாயிலேருந்து புறப்பட வேண்டாம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா பிறரை சாடுவது தேவனின் உரிமையை நாம தட்டி பறித்து கொள்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. அதை நம்ம தேவனுக்கு அது சுத்தமா பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்கும் பட்சத்துல நாம அதை செய்யக்கூடவே கூடாது. அது நமக்கு நம்மளோட சத்தியத்துக்குள்ள வந்தவங்களா இருக்கட்டும், இல்ல இன்னும் வராமல் இருக்கிற இந்த எத்தனையோ பிள்ளைகளா இருக்கட்டும், தேவன் அவர்களுக்கு குறித்து வைத்திருக்கிற நேரம் இருக்கு. நம்முடைய வேலை அந்த அவர்களுக்கு சத்தியத்தை தெரிவிப்பதோடு நமக்கு முடிஞ்சிருது. அப்ப அந்த விதை வளர்றதும், அந்த அந்த விலை கனி கொடுக்கறதும் தேவனுடைய ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த புரிந்த பிள்ளைகளா நம்ம இருக்கும் பொழுது நாம என்னைக்குமே மற்றவர்களை குற்றம் தீர்க்கவோ, நீங்க தொடர்ந்து இப்படியே இருந்தீங்கன்னா நரகத்துக்கு தான் போவீங்கன்ற இந்த குற்றம் சொல்றதோட நமக்கு இருக்கவே கூடாது. நீங்க மோசேவுடைய உடலுக்காக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தேவதூதருக்கும் சத்துருவுக்குமே ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பைபிள் வசனங்களை படிப்போம். அந்த இடத்துல கூட சத்துருவானவனை தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லிதான் அந்த தேவதூதர் அங்க சொல்ற மாதிரி இருக்கு, வசனம் இருக்கு. ஸோ சத்துருவா இருந்தா கூட நாம ஒருத்தரை குற்றவாளியா தீர்க்கிறதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் தேவன் ஒருவருக்கு மாத்திரமே அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்றோம். மூணாவதா, வெளிப்படையா நம்ம தோற்றத்தின்படி நமக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அதை வைத்துதான் நம்ம நியாயம் செய்யறவர்களா இருப்போம். வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஆமீன். அப்ப தேவனே இதை சொல்றாரு இல்லைங்களா, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு கண்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஸோ மாம்சத்தின்படி ஆன ஒரு தீர்ப்பு செய்யறதா ஆயிடும் தோற்றத்தின்படி நம்ம தீர்ப்பு செய்யறதா இருந்தா. ஏன்னா வெளிப்புறத்தை மட்டும் நம்ம பார்த்து ஒரு முடிவு செய்வது எப்பொழுதுமே அது தவறாதான் இருக்கும். ஏன்னா உள்ளந்திரியங்களே நமக்கு ஆராய்ந்து அறியறதுக்கு நமக்கு தெரியாது. அவங்களுடைய கிரியைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அந்த கிரியைகள்ல எவ்வளவு கனி கொடுக்கக்கூடியதா இருக்குன்றத பார்க்கணும். இதெல்லாம் நிறைய தெரிந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தரை பத்தியான ஒரு முடிவுக்கே நம்ம வரக்கூடிய பிள்ளைகளா நம்ம இருக்க முடியும். நாம் எவ்வளவு வெளிப்படையான தோற்றத்தை வைத்து நம்ம எவ்வளவு மதிப்பிடுறோமோ அவ்வளவுகளுக்கு நமக்கு தவறான ஒரு சிந்தனைக்குள்ளதான் நம்ம போற பிள்ளைகளா நம்ம இருக்க முடியும். ஏன்னா வெளிப்புறத்தை எல்லாருமே சுத்தமா வைத்து நல்லபடியா காமிக்கிறதுக்கான முடியும். ஆனா உள்ளங்களை சுபாவ மாற்றங்களை தான் நமக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேவன் அதனாலதான் வெளிப்புறத்தை பார்க்காத உள்ளத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். இது நமக்கு தெரியும். இந்த வசனம் எந்த இடத்துலனா, சாமுவேல் போய் சவுலுக்கு எதிராக இன்னொருத்தர் ராஜாவாக்க போறேன்னு சொல்லி தேவன் அனுப்புறாரு. அவரை போய் அவர் அபிஷேகம் செய்யறதுக்காக போகும்போது அங்க முதல்ல இருக்கிற பிள்ளைகளை ஒருத்தனா எலியாபுவை பார்க்குறாரு. பார்த்து அவனுடைய உயரத்தையும் அவனுடைய உடல்கட்டையும் பார்த்து ராஜாவா பார்க்கறதுக்கு ராஜாவை போல இருக்கிறாரு, சரியான ஒரு ஆளா தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சாமுவேல் மனதுக்குள்ள நினைக்கிறாரு. ஆனா தேவன் அந்த இடத்துலயே ரொம்ப நறுங்கின சின்ன பிள்ளையா இருக்கிற தாவீதை தான் அந்த இடத்துல அவர் செலக்ட் பண்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியா இருந்து கூட அவரு வெளிப்படையான தோற்றத்தின் பிரகாரம் அந்த எலியாபுன்ற அந்த சகோதரனை தான், மூத்த சகோதரனை தான் தேவன் தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவர் தோற்றத்தின் வெளி தோற்றத்தை பார்க்கிறவரா இருக்கிறாரு இல்லைங்களா. இதுவுமே மனித கண்ணு தோற்றத்தை தான் பார்க்கும்.
ஆனா தேவன் வந்துட்டு உள்ளத்தை பார்க்கிறார்ன்றது நமக்கு தெளிவா தெரியுது. ஆம், இந்த இதுல தேவனுடைய பார்வை, இந்த மனிதனுடைய பார்வை நம்ம வந்துட்டு நம்ம நிறைய ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கிறோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று அவன் தன்னிலேதானே சிந்திக்க கடவன். ஆமென். அப்போ ஒவ்வொரு சீஷரா இருக்கிற நாம கிறிஸ்துவுக்குரியவன், அவருக்குள்ளதான் நம்ம இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்துட்டு ஒரு சபையில இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களா நாம இருக்கிறோம்னா நம்மளுடைய சகோதரனும் சகோதரியுமே கூட கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் தான் அப்படின்ற சிந்தனையோடய நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம வெளி தோற்றத்தின்படி நாம அவங்கள நியாயம் தீர்க்காம இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்ப வெளி தோற்றம் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த உலகம் எல்லாருமே பார்த்து அப்படிதான் வந்துட்டு வெளி தேடும். உங்களுக்கு தெரியும், பார்க்க வந்துட்டு வசதியா இருக்கிறவங்களுக்கோ இல்ல வந்துட்டு பெரிய மதிப்புடையவர்களா தெரியவர்களுக்கோ முதல் இடத்தை கொடுக்கும் இந்த உலகம். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நமக்கு தெரியும். தேவ சுபாவத்தின்படிதான் நாமளும் இருக்கணும்ன்ற பட்சத்துல நாமுமே வெளிப்படையா யாரையுமே நியாயம் தீர்க்க செய்யக்கூடாது. அவர்களுடைய கிரியைகளை பார்க்கணும். அதுல வந்துட்டு எவ்வளவு கனிகள் வெளிப்படுதுன்றத ஆராய்ந்த பிள்ளைகளா தான் இருந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்து நம்ம முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கணும். ஸோ இந்த 1 சாமுவேல் 16:7 வசனம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அதுல வந்துட்டு கர்த்தர் சாமுவேலை நோக்கி என்ன சொல்றாருன்னா, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இததான் உனக்கு வெளியே தெரியும். நான் என்ன பண்ணிட்டேன், புறக்கணித்தேன். இருதயத்தை பார்த்து தான் அவர் புறக்கணிக்கிறாரு. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், கர்த்தர் தான் வந்துட்டு இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறாரு. அப்ப நாம தேவனுக்கு ஏற்றபடி ஒரு நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா நாம இருதயத்தை பார்க்கக்கூடியவர்களா நாம உருமாறும் பொழுதுதான் நாம அந்த நியாய தீர்ப்புகளை சரியா செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம செய்ய முடியாது. 4வதா இருதயத்தில் தோன்றினபடி நியாய தீர்ப்பு செய்தல் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. மனுஷனுக்கு தோன்றதெல்லாம் சரின்னு சொல்லி அவன் முக்காவாசி நேரம் நம்ம நினைக்கிற பிள்ளைகளா இருப்போம். நாம செஞ்சது சரி, நம்ம பார்க்கறது சரிதான் அப்படின்ற எண்ணங்கள் சமயத்தை நமக்கு வந்துட்டு ஓங்கி இருக்கும் பொழுது நம்ம நியாய தீர்ப்புகள் தவறாதான் போகும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஆமேன். இதுலயும் வந்துட்டு மனுஷனுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு சொல்லப்படுது இல்லைங்களா? மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். அதனால நம்ம யாரை போய் நம்ம நியாயம் தீர்க்கும் போது அதை கேட்கறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல சொல்றவங்களா இருந்தாலும் சரி, நாம சரியா இருக்கிறோன்ற எண்ணம் மேலோங்கி நமக்கு இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். நம்ம ஆவி எந்த அளவுக்கு அவருக்கு ஏற்ற வகையில இருக்கு இல்லைன்றத பார்க்கிற தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் தான் சரியான பலனை கொடுக்கக்கூடிய தேவன். நான் தான் இருதயத்தை ஆராய்ந்துகிறேன். நம்ம பார்த்தது போல நான் தான் உள்ளந்திரியங்களை சோதி தருகிறவருமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு, நினைவுபடுத்துறாரு. இது இந்த வேலை என்னுடைய வேலை. அப்போ உன்னோட இருதயத்தில் தோன்றினபடி நீ நியாய தீர்ப்பு செய்ய முடியாது. வெளிப்படையா பார்த்து தோற்றத்தின்படி நீ நியாயம் தீர்ப்பு செய்ய முடியாது. நாம மற்றவர்களை தண்டிக்கும் ஒரே ஒரு எண்ணத்தை கொண்டு ஒரு இரக்கம் இல்லாமல், ஏன்னா தேவனுடைய இரக்கத்தை பெற்று கொண்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்க நாம இன்னொருத்தருக்கு தீர்ப்பு செய்யும்போது மட்டும் இரக்கம் இல்லாமல் அந்த தீர்ப்பு செய்து விட முடியாது. அதே போல அதே குற்றத்தை நாம செய்துட்டு இருக்க பட்சத்துல நாம இன்னொருத்தரை போலித்தனமாகவோ ஒரு மாயக்காரரை போலவோ நியாயம் தீர்ப்பு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த 4 டாபிக்கள் மூலமா நாம வேதாகமும் எப்படிப்பட்ட நியாயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத காண்பித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படிப்பட்ட நியாயத்தை செய்யணும்? ஏன்னா வேதாகம் அதுவும் சொல்லுது இல்லைங்களா, நாங்கள் நீதியின்படி நியாயம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை வேதம் சொல்லுது அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். முதலில் நம்மை நாமே சோதிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா அநேக இடங்கள்ல நாம தேவனுக்கு ஒத்த விஷயங்கள்ல எவ்வளவு அவருக்கு நெருக்கமா இருக்கிறோம், எவ்வளவு அவர்கிட்ட இருந்து மாறுபட்டு இருக்கிறோம். ஏன்னா தேவ சுபாவம் நமக்கு தேவனை அறிகிற அறிவின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு தெரிந்திருக்கிறோம். அதை ஏன் நம்ம தெரிந்து வைத்திருக்கணும்? ஏன்னா தெரிந்து வைத்தது மட்டும் போதுமான்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தெரிந்து வைத்தது மட்டும் பத்தாது. ஏன்னா தேவனுடைய சுபாவத்தை பத்தி, தேவனுடைய வல்லமையை பத்தி பிசாசுகளுக்கும் தெரியும்.
தேவன் ஒருவரேன்றது பிசாசுகளுக்கும் தெரியும். அப்போ நாம தெரிந்து வைத்திருக்கிறதுக்கும் பிசாசு தெரிந்து வைத்திருக்கிறதுக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்னவா இருக்க முடியும்னா, நாம தேவ சுபாவத்தின்படி நடக்கிறவர்களா நாம முயற்சி செய்வோம். பிசாசுகள் அதை தொடர்ந்து செய்யவே செய்யாது. அதை அவாய்ட் பண்ணிடும். வெறும் தெரிந்து வைத்து மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த டிஃபரன்ஸை காமிக்காத பட்சத்துல தெரிந்தது நமக்கு அறிவு நமக்கு பயன்படாமல் போய்விடமா இருக்கும். ஸோ தேவனுடைய சுபாவத்தின்படி நாம இருக்கிறோமா, தேவனுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கணும், எவ்வளவு தொலைவில் இருக்கும்ன்ற நம்மை நாம நியாயம் தீர்த்து செய்து கொள்ள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வசனங்களை பார்க்கலாம். வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஆமென். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அந்த வசனம் சொல்லிடுச்சு இல்லைங்களா? நம்மளுடைய கிரியைகளை நம்ம சோதித்து பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம், நம்ம தேவனுக்கு பிரியமா நடந்துக்கிறோமா இல்லையான்னு. அப்போ மற்றவனை பார்க்கும்போது அல்ல, ஏன்னா நமக்கு ஈஸியா மற்றவங்க செய்யறது தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அவங்களுடைய கிரியைகளை தெரியும், உடனே நம்ம வந்துட்டு அவங்கள மனத்துல நம்ம நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனா நம்மளுடைய கிரியைகள் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டவர்களா இருக்கணும். இது முதல் விஷயமா இருக்கு. தன்னையே பார்க்கும்பொழுது மேன்மை பாராட்ட முடியும். நேத்து வரைக்கும் இந்த தவறுகளை செய்துக்கிட்டு இருந்தேன், தேவனுக்கு பிரியம் இல்லாம நடந்துகிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் மாத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டுறதுக்கு ஒரே ஒரு இடம் வேதத்துல இருக்குதுன்னா, அது நம்மளை குறித்தே நம்ம மேன்மை பாராட்ட முடியும். நேத்து வரைக்கும் நான் தவறை செஞ்சேன், இன்னைக்கு நான் செய்யல அப்படின்றது மூலியமா அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அதே போல வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். ஆமீன். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் இல்லைங்களா? நாமளே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ வரப்போற டெம்டேஷன்ஸ் உலகத்துல நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதுங்க வரும்பொழுது அது ஒரு சோதனையா நமக்கு அமைந்து விடுது. அந்த சோதனையில் நம்ம வெற்றி பெறுறோமா இல்லையா அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு தேவனை உள்வாங்கி அவரின் படி நம்ம நடக்கிறோன்றத பொறுத்து இருக்குது போது, உலகத்துல இருக்கிற டெம்டேஷன்ஸ் அந்த சோதனைகள் வருவதற்கு முன்பாகவே நீங்களே உங்களை சோதித்தறியுங்கள். அப்ப நீங்களே உங்களுக்கு டெஸ்ட் வச்சு பாருங்க. செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம சரியா செய்யறோமா, அனுதினமும் செய்யறோமா, இல்ல வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் செய்யறோமா அப்படின்னு பல விதத்துல நீங்களே உங்களை சோதித்தறியுங்கள். அந்த சோதனையில நீங்க நிற்கிறவர்களாக இருந்தா அப்ப என்ன சொல்லியிருக்கு? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரே அப்படி என்று நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அப்படி அந்த பரீட்சைகளுக்கு நீங்கள் நிற்க முடியாமல் போயிட்டா தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரா, எனக்குள்ள இருந்து செயல்படுறாரா இல்லையான்றத நாம பரீட்சித்து பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். அப்போ நம்மளே நிதானித்து பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஸோ இது அநேக முறை நம்ம வசனத்தை நம்ம சொல்றோம், நம்மளே நிதானித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியம். நேத்து நான் செஞ்சேன், இன்னைக்கு அதை செய்யறேன்னா, அப்போ நல்லது செஞ்சா தொடர்ந்து செய்யறேன்னா, அப்போ தவறுகளை தொடர்ந்து நான் விட்டுட்டே இருக்கிறேன்னா, இதை வந்துட்டு திருப்பி ஆரம்பிச்சிடுறேன்னான்ற விஷயங்கள்ல நாம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். முதல்ல நாமே நியாயம் தீர்ப்பு செய்து பார்த்துக்கொள்ளணும், நாம சரியா செய்யறோமா இல்லையான்னு. ஏன்னா நமக்கு தெரிந்த விஷயங்கள் தேவன் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதை தெரியப்படுத்தினதே நாம நிதானித்து பார்ப்பதற்காக தான் அப்படின்றது முதல் விஷயமா இருக்கு. 2வதா, சபைக்குள்ள தேவன் நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு, சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே சத்தியம், ஒரே விசுவாசத்துக்குள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ சபைக்குள்ள நம்ம நியாயம் தீர்ப்பு செய்யறதுன்னு தான் 2வது ஸ்டெப்பா இருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12, 13. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஆமென். ஆமென். ஸோ 2வதா சபைக்குள்ள மாத்திரம் தான் நம்ம வந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம். சகோதரர்கள் ஏதாவது ஒரு வஞ்சனையில சிக்கி கொண்டு இருக்கிறாங்கன்னா அதை பார்த்து அதை சுட்டி காட்டு அன்பின் வழியாக தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக அந்த தேவனுடைய கிருபையை அவங்களுக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாக நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு நம்ம நியாய தீர்ப்பு செய்யறவங்களா இருக்கணும். அதுவும் சபைக்குள்ள இருக்கிறவங்கள, ஏன்னா ஒரு சத்தியத்துக்குள்ள வந்தவங்க
நம்மளுடைய சகோதரனா இருக்காங்க, சகோதரியா இருக்கிறாங்க. சத்தியத்துக்குள்ள வராதவங்க இன்னும் நம்மளுடைய தேவன் இயேசுவுக்குள்ள சகோதரர்களாவோ சகோதரிகளாவோ ஆகல. அவங்கள தொடர்ந்து நம்ம அவங்க கிட்ட போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லலாம். ஆனா, அவங்களுக்கு நம்ம நியாய தீர்ப்பு செய்ய முடியாது. அவங்க எந்த நேரத்துல சத்தியத்துக்குள்ள வரணுன்றது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது அந்த சரியான நேரத்துல நடந்து தீரும் பட்சத்துல, நாம யாரையுமே போயிட்டு, நீங்க கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்களா? நீங்க கட்டட சபைக்கு போறவங்களா? நீங்க போக முடியாது. அப்படின்னு நம்ம யாரையுமே நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, எந்த நேரத்திலும் அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட நேரத்துல அவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஏற்கனவே சத்தியத்தை அறிந்தவர்களா இருக்கிறவங்க கிட்ட நாம போயிட்டு, சபைக்குள்ள இருப்பவங்கள தான் நாம அவங்கள சொல்லி அவங்கள நியாயம் தீர்ப்பு நம்ம செய்யறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆமேன். ஆமேன். இந்த வசனத்துல ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் ஆவிக்குரிய விதத்துல தான் ஒருத்தர் சீர்பொருந்த பண்ணணும். அவங்க சரியான வழிக்குள்ள கொண்டு வரணும். அப்போ ஆவிக்குரியவர்களா நம்ம இருக்கிற பட்சத்துல நம்ம ஆவிக்குரியவர்களா தான் சாந்தத்தோடும் ஆவிக்குரிய கனிகளோடும் தான் நம்ம செல்றோம். நம்ம எங்க போனாலும் சரி, எந்த விஷயத்த செய்தாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, ஆவியின் கனிகள் வெளிப்படுற விதமா நாம இருக்கும் பட்சத்துல தான் நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்க முடியும். அப்போ நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணணுமா? சீர் பொருந்த பண்ணுங்கள். எப்படிப்பட்டவர்கள்? யாதொரு குற்றத்தில் அகப்பட்டவர்களா இருந்தாலும் சகோதரர்களா இருக்கும் பட்சத்துல அவர்களை சீர் பொருந்த பண்ணுறது. அதுவும் எப்படிப்பட்ட சீர் பொருந்த பண்ணணும்னு சொல்லி ஆவியின் கனிகளாக இருக்க சாந்தமுள்ள ஆவியோட போய் நம்ம சீர் பொருந்த பண்ணணும்னு சொல்லுது. அதே சமயத்துல நாம் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்தும் எச்சரிக்கையாயிருன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அதாவது நம்மளுடைய கனிகளை கெடுத்து கொள்ளும் வகையிலையோ இல்ல கனிகளை இழந்து விடும் வகையிலோ அந்த கான்வர்சேஷன் என்னைக்குமே போய்விடக்கூடாது அப்படின்னும் எச்சரிப்பும் நமக்கு இந்த வசனம் நமக்கு கொடுக்குது. அப்போ சாந்தமுள்ள ஆவியோட போறோம், ஒருத்தரை சீர் பொருந்த பண்ணுறோம், அந்த இடத்துல ஒரு பேச்சோ வாக்குவாதமோ வந்துட்ட பட்சத்துல நம்ம சாந்தத்தை இழந்துட்டோம்னா நாம அந்த இடத்துல நமக்கு அது ஒரு சோதனையா இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த சோதிக்கப்படாதபடிக்கு நாம எச்சரிக்கையா இருந்து அது ஒரு பெரிய வாதமாகவோ விவாதமாகவோ போகாம சரியான இடத்துல சரியான விஷயங்களை மட்டுமே முக்கியமா தேவ வசனங்களை கொண்டு ஒருத்தரை சீர்பொருந்த செய்யும் பொழுது மட்டும்தான் நாம சோதிக்கப்படாதபடிக்கு நாமளும் எச்சரிக்கையா இருக்க முடியும். பவுல் அநேக இடத்துல பல சபைகளுக்கு சொல்லும் பொழுது தேவ வசனத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய நியமங்களுக்கு படி தான் ஒவ்வொருத்தரையும் அவரு சொல்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனங்கள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சகோதரன் குற்றத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவரை நீங்க எப்படி அவரை விட்டு விலகாம இருக்கிறீங்க? அவருக்கு போய் யாரு சொல்றது? அவர் யார போய் குற்றப்படுத்துறதுன்ற வகையில கொரிந்திய சபை அவர எல்லாருமே சபைக்குள்ள வைத்திருப்பாங்க. யாருமே போய் அவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருப்பாங்க. அவங்கள விட்டு விலகு அப்படின்னு சொல்லி அவரு சொல்லப்பட்டிருக்கும். அதேபோல ஒரு சகோதரன் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், நீங்க அவங்க தனித்திருக்கையில் போய் அவங்க குற்றத்தை அவனுக்கு உணர்த்தும் வகையில அவங்க கிட்ட நீங்க சொல்லணும். அப்படி சொல்லும் பட்சத்துல உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள்வாய்ன்னு சொல்லி மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 15, 17 சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அந்த சகோதரனை ஆதாயப்படுத்துறது தான் அங்க முன்னிலையா இருக்கணும்ன்றது தான் விஷயமே. ஒருத்தர்கிட்ட போய் நம்ம சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் செவி கொள்ளாமற் போனாலும் கூட 2, 3 சாட்சிகளோட அதுவும் பார்த்தீங்கன்னா சபையில இருந்தே நம்ம கூட்டு கொண்டு போய் அவங்களோட வாக்கினாலும் சங்கதியினாலும் நிலைவரும் படும்படி 2 முறை 2 முறை கூட்டு கொண்டு போய் நம்ம அவங்க கிட்ட பேசணும். அவங்களுக்கும் அவங்க செவி கொடாத பட்சத்துல தான் சபைக்கு தெரியப்படுத்தணும். சபைக்கும் செவி கொடாத பட்சத்துல அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் விட்டு விலகிற ஒரு விஷயமா தான் இருக்கு. அவங்க கூட தொடர்ந்து போராட சொல்லி நமக்கு சொல்லப்படலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சபைக்குள்ள நியாயம் தீர்க்கிற விஷயங்களை சுருக்கமா ஒரு 3 வசனங்களை கொண்டு நம்ம பார்த்தோம். 3வதா கள்ள போதகர்கள் நாம நியாயம் தீர்ப்பு செய்ய வேண்டும். அவங்க நம்ம அடையாளம் காண வேணும். அது நாம எச்சரிக்கையா இருக்கிறதுக்கும் மற்றவங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 15, 16. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகள் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகள் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? ஆமென். அப்போ நல்ல பழம் உண்மையான தேவனுடைய ஆவி உள்ளவர்களா அவங்க செயல்படுறாங்கன்னு அர்த்தம்.
அப்போ அந்த தே ஆவிக்குரிய கனிகள் இல்லாதவர்கள் பொய்யான ஒரு ஆவி தான் வந்துட்டு அவங்களுக்குள்ள செயல்படுதுன்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய, டிசர்ன் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த நேரத்துல நம்ம அவங்களுடைய கனிகளை வைத்து நாம ஆராய்ந்து பார்க்கணும். அவங்க நம்மள ஏமாத்துறதுக்காக வராங்களா? அப்படின்றத நம்ம எச்சரிக்கையோடு இருக்கிறதுக்காகவே வந்துட்டு அவங்கள நம்ம எடை போட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கணும். அது நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அதேபோல நீங்க ஆவிகளை சோதித்து பார்க்கணும்னு சொல்லி, எல்லா ஆவிகளும் தேவனிடத்திலிருந்து வந்ததில்ல அப்படின்றத தெரிந்து கொள்ளும் வகையில கூட 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் இந்த பெரயா பட்டணத்தார் வந்துட்டு அநேக முறை நம்ம உதாரணமா பார்க்கிறோம். வேதத்தை பத்தி ஒரு வசனங்கள் விளக்கி சொல்லப்படும் பொழுது கூட அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் போய் அதை ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்கிறதா காரியங்கள்ன்றத அவங்க தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அந்த தெசலோனிக்கேன்ற பட்டணத்திலேயே அவங்க உள்ளவர்களே அவங்க நற்குணசாலிகளா வந்துட்டு சொல்லப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்போ நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல ஆராய்ந்து பார்க்கணும். நாம தேவனுக்கு நமக்கு தெரியும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் எல்லார் சொல்றதையும் நம்மளால நம்ப முடியாது. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அந்த இடத்துல அவர்களை எடை போட்டு பார்க்கணும். அவர்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? அவர்களுடைய எய்ம் என்னவா இருக்கு? அது வந்துட்டு பணத்தை நோக்கி இருக்கா? ஒரு பொருளாசை கொண்டவர்களா இருக்கிறாங்களான்றத நாம இந்த இடத்துல தீர்ப்பு செய்து தான் பார்க்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்கள விட்டு விலகுறதும், அவங்கள விட்டு ஜாக்கிரதையா இருக்கிறதும், மற்றவர்களை எச்சரிப்பு சொல்றதுக்கும் நமக்கு அவசியம் இருக்கு. வாசிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் வசனம் 10, 11. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ஆமென். ஸோ அப்போ விசேஷமா விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களா இருக்கிறாங்க, வீண் பேச்சுக்காரர்கள், மனதை மயக்குகிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். அநேக சகோதரர்கள் சகோதரிகள் வந்துட்டு வீழத் தள்ளுற வகையில ஒரு போதனை நடக்கிற பட்சத்துல அதை நம்ம தட்டி கேட்கிறவர்களா தான் இருக்கணும். எதனாலனா இவங்க செய்யறவங்களை குற்றம் சாட்டுறதை விட இந்த அநேக சகோதர சகோதரிகள் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாக அவங்க தேவனை அறிந்து கொள்ளாம போயிடுவாங்களோன்ற அந்த எண்ணத்தோட நாம இதை செய்யறவர்களா இருக்கணும். அப்போ இந்த விமர்சனங்கள், அந்த பொய்யான இந்த போதகர்களை குறித்தான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சரியான விதத்துல இதால வந்துட்டு வீழ்ந்து போறவங்களுக்காக நம்ம செய்யற ஒரு விஷயங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பவுலின் வார்த்தைகள் எப்படி வேதாங்கமத்தோட ஒத்து போகுதான்றத பெரிய மக்கள் பார்த்தார்களோ அதே போல நாமும் எல்லா ஆவியும் தேவனிடமிருந்து வந்தது இல்லைன்றதை புரிந்து கொண்டு நம்ம அதை வந்துட்டு பார்க்கிறவர்கள் பிள்ளைகளா இருக்கணும். அதே போல அனுதினம் நம்மளுடைய வாழ்க்கையில நியாயமான நியாய தீர்ப்புகள் நம்ம செய்ய வேண்டியதா சில இடத்துல இருக்கும். அப்ப தீமையை பார்த்து நம்ம மௌனமா இருப்பதுன்றதுமே வந்துட்டு ஒரு வகையில அது பாவம் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆமீன். அப்போ கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவைகளை நாம கடிந்து கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. தீமையை அந்த மாதிரி அந்தகாரங்கள் நடக்கிற இடத்துல எஸ்பெஷலி அது நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இடையே இருக்கும் பட்சத்துல நாம் அதை பார்த்து மௌனமாக இருப்பது நமக்கு அது பாவம் தான். அதை நம்ம கடிந்து கொண்டே ஆகணும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். ஆமென். முக்கியமா இந்த இடத்துல சிறுமையும் எளியமாயவனுங்களுக்கு நியாயம் செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அவங்கள வந்துட்டு முன்னிலைப்படுத்துதுன்னா தேவன் அவர்களோடு இருக்கிறாருன்னு சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே சிறுமையும் எளிமையுமாய் உள்ளவர்களுக்கு நாம சரியான விதத்துல நீதியாய் நியாயம் தீர்ப்பு செய்தல் வேணும். அவங்களுக்கு எதிராக செய்யப்படுற குற்றங்கள் தேவனுக்கு சத்தத்தை எட்டும். அவர் வந்துட்டு நியாயம் தீர்க்க அவரே புறப்பட்டு வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும்
விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். ஆமென். அப்போ நன்மை செய்ய படியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரித்து, நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யணும். இது அப்போ நன்மை செய்யறதுக்கு நம்ம படிக்கணும் முதல்ல. அதை செய்யாத பட்சத்துல நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு கிளம்பக்கூடாது. நியாயத்தை தேடுறவர்களா நம்ம இருக்கணும். இது எல்லாமே தேவனுடைய சுபாவத்தின்படி நாம நடக்க ஆரம்பிக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு நடக்கும். ஸோ இந்த 4 டாபிக் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எப்படி நம்ம நியாயம் தீர்ப்பு செய்ய வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலில் நம்ம நியாயம் தீர்த்து பார்த்து கொள்ளணும். அப்புறம் சபைக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி நியாயம் தீர்க்கணும்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். அதே போல கள்ள போதகர்களால அநேக பேர் வழிமாறி போகும்பொழுது அந்த பொய்யான உபதேசங்களை நம்ம எப்படி நியாயம் தீர்க்கணும்னு சொல்லியும் பார்த்தோம். அனுதினம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நியாயமான நியாய தீர்ப்புகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அடுத்ததாக தேவ நீதியும் தேவ இரக்கமும் அப்படி ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இதுதான் இயேசுவின் நியாய தீர்ப்பா இருக்கு. நம்மளோட தேவனின் நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அதுல நீதியும் இருக்கு, இரக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய நீதியும் தேவனுடைய இரக்கமும் எப்படிப்பட்டதா இருக்கு, இயேசு எப்படி அதை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறாரு. ஏன்னா தேவன் மனிதனா பிறந்து இந்த உலகத்துல வந்ததே இந்த 2ஐயும் நிறைவேற்றுவதற்காக தான். தேவனுடைய நீதியையும் அவர் நிறைவேற்றணும், அதே சமயத்துல இரக்கத்தையும் அவர் நிறைவேற்றணும். அவர் அன்புள்ள தேவனா இருக்கிறார், அன்பா இருக்கிறார்ன்றதையும் நம்ம காண்பித்தாகணும். நம்ம முதல்ல ஆரம்பத்துல பார்த்ததை போல இந்த வேதம் நமக்கு மன்னிக்கிறத பத்தியும், சத்துருவை நேசிக்கிறத பத்தியும், அவங்களுக்காக வேண்டிக் கொள்றத பத்தியும் அநேக இடத்துல அழுத்தம் திருத்தமா சொல்லப்படுகிற பட்சத்துல எப்படி நம்ம நியாய தீர்ப்பம் செய்து தேவனுடைய நியாயத்தை நிலைநாட்ட முடியும்? ஏன்னா தேவனே நமக்கு அதை செய்து காட்டியிருக்கிறாரு. அந்த விஷயங்களை தான் நாம இந்த டாபிக்ல பார்க்கலாம். அதே போல நடைமுறை வாழ்வுல நாம எப்படி நாளுக்கு நாள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம நியாயம் தீர்ப்பு செய்ய வேண்டிய கட்டத்துல இருக்கிறோம். அதை எப்படிப்பட்ட வகையில செய்யணும் அப்படின்ற ஒரு டாபிக்கும் இருக்கு. அதே போல தேவன் தான் இறுதியான நீதிபதி, நியாயாதிபதினு சொல்லி நமக்கு தெரியும். சில விஷயங்களை அவர் வருவதற்கு நம்ம விட்டு விடணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக்கும் இருக்கு. அதே போல இன்னைக்கு திருப்பியும் நான் ஏற்கனவே நம்ம படிச்ச வசனம் தான் திருப்பியும் வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நியாய தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி உங்கள் வாசற்படியில் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நாம மற்றவர்களை தண்டிக்கிற விதமா ரொம்ப வேகமா போய் ஒருத்தரை நியாயம் செய்யறதை விட நாமளை நிதானித்து பார்த்து கொண்டு நாம மற்றவங்கள நியாயம் தீர்க்கிறது சரியான வகையில இருக்கா, தேவனுடைய நீதி அங்க விளங்குதா, தேவனுடைய அன்பு அங்க தெரியுதா, அவருடைய கிருபை வெளிப்படுதா அப்படின்ற விஷயங்களை நிதானித்து பார்த்துதான் மற்றவங்களுக்கு நாம ஒரு விஷயத்த சொல்றதுக்கே நமக்கு போகணுன்றதுதான் விஷயம். நீதிபதி அவர் எப்பொழுதுமே கதவுக்கு அருகே நிற்கிறார், ரொம்ப அருகாமையில் இருக்கான்றதை புரிந்து நாம ஒவ்வொரு நாள் ஜாக்கிரதையா இருந்து பார்ப்போம். தேவனுக்கு சித்தமா இருக்கிற பட்சத்துல மீதி இருக்கிற டாபிக்ஸை நம்ம இன்னொரு வாரம் கூட நம்ம கவர் பண்ணலாம். இன்னைக்கான வேத படிப்பினை ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம செய்து முடிக்கலாம். எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நமக்கு கொடான கோடி சோஸ்தங்களும் நன்றிகளும் செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தகப்பனை, பிறரை நாங்கள் எப்பொழுதுமே தவறாக எண்ணி நாங்கள் நீதி செய்யாமல் ஒரு நியாயம் தீர்ப்பு செய்யாமல் இருக்க எங்களை எப்போதும் நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா. நாங்கள் மனிதர்கள் வெளிப்புறத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். உள்ளத்தை பார்க்கிறது அநேக நேரங்களில் நாங்கள் செய்வதில்லை. அப்படிப்பட்ட பார்வையை எங்களுக்குள்ள இருந்து நீங்க அகற்றி உள்ளந்திரங்களை பார்த்து கிரியைகள் மூலமாக நாங்கள் அவர்கள் எடை போடும்படியாக எங்களுக்கு சரியான விதத்துல கற்றுக்கொடுங்க. எங்கள் கண்களில் இருக்கும் உத்திரத்தை நாங்கள் நீக்கி எசப்பா சுய பரிசோதனை செய்யற ஒரு பெரிய கிருபையை எங்களுக்கு நீங்க தாரணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்றோம் எசப்பா. பிறரை குற்றம் சொல்வதற்கு முன்பு எங்கள் பாவங்களை உணர்ந்தவர்களாய் மன்னிப்பு கேட்கும் மனதோட எசப்பா எங்களுக்கு நாங்கள் உங்களிடம் வந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்துங்க. பொய்யான தீர்ப்புகளுக்கு பதிலாக மாயக்காரர்களை போல நாங்களே செய்து கொண்டிருக்க தவறையும் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு முன்பாக இசப்பா நாங்களே அந்த குற்றங்களிலிருந்து விடுதலை பெற்ற பிள்ளைகளாக ஆக எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. தீமையை சுட்டி காட்டும் பொழுது கூட அதில் அன்பும் இரக்கமும் நிறைந்த வார்த்தைகள் எங்களுக்கு இடமிருந்து வெளிப்படும்படியாக நீங்க செய்யுங்க இசப்பா. தேவனே, எங்கள் மனங்களில் ஒரு பொறுப்புணர்வை கொடுங்க.
எங்களுக்கு உண்மையான அன்பு எப்பொழுதுமே நிலைத்திருக்கும்படியாக செய்யுங்க ஏசப்பா. உங்க நியாய தீர்ப்பு உண்மையானதாகவும் எப்பொழுதுமே நினைவில் வைத்து ஏசப்பா பக்தியோட நடப்பதற்கு ஏசப்பா எங்களுக்கு நீங்க தகுதியை கொடுங்க. ஆண்டவரே, எங்களை பிறரை எழுப்புகிறவர்களுக்காக மாற்றி குற்றம் சொல்லுவவர்களாக இல்லாம மற்றவர்களை தேற்றுகிற பிள்ளைகளாக உம்மிடம் கொண்டு வர பிள்ளைகளாக எங்களை நீ மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இறுதியிலே உமது சந்நிதியில் நாங்கள் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு இந்த வேத படிப்பினையில வளர்ந்து கொண்ட எல்லாருக்கும் உமது நீதியும் நியாயமும் எப்பொழுதுமே நிலைத்து இருந்தேசப்பா. தவறான விதத்துல எந்த நேரத்திலும் ஒரு நியாய தீர்ப்பு செய்து விடாம சப்பா சரியான விதத்தில் நீ செய்து கொடுக்கும்படியாக சப்பா நீங்க உதவி செய்யுங்க. எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தேவனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.